இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள். உங்கள் அனைவரையும் நேரடியாக சந்திக்கின்றோம். இன்று 3ஆம் தேதி 12ஆம் மாதம் 2013ஆம் ஆண்டு. நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். இன்று முதல் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் புதுப்பொழிவோடு வார நாட்களில் காலை 6 மணிக்கு உங்களை சந்திக்கும். நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எங்களுடைய அவதானம் தலைப்புச் செய்திகளுக்கு. ஹட்டன் நோவூர் பகுதியில் பஸ் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயம். உடைப்படுத்த குளங்களை திருத்தி தருமாறு வவுனியா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை. தாய்லாந்து பிரதமர் ஜிங்லஸ் சனவத்ரா ஆட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். முதலில் எங்களுடைய அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. கடந்த நாட்களில் அதிகளவான வாகன விபத்துகள், குறிப்பாக பஸ் விபத்துகள் இடம்பெற்றது. மறக்க முடியாத சம்பவம் பூனாகலையில் இடம்பெற்றது. பல உயிர்களை காவு கொண்ட பஸ் விபத்தாக அது அமைந்திருந்தது. அதேபோன்று நேற்றைய தினம் ஹட்டன் பகுதியில் பஸ் ஒன்று எலிபடு பகுதியில் விபத்துக்குள்ளானதில் 7 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எல்கோட நோக்கி பயணித்த பஸ் ஒன்று இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான பஸ் சுமார் 100 அடி பள்ளத்தில் விழுந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். நாட்டில் உள்ள ஆண்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் பெண்களின் சதவீதம் குறைவடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. 2012ஆம் ஆண்டுக்கான குடிசன மதிப்பீட்டிற்கான இந்த தரவுகள் தெரிய வந்துள்ளதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் DCA குணவர்தன தெரிவித்தார். இதற்கமைய 100 ஆண்களுக்கு 94 பெண்கள் காணப்படுவதாக அவர் கூறுகின்றார். குடிசன மதிப்பீட்டின் 5% அடிப்படையாக கொண்ட தரவுகளுக்கு அமையவே இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளதாக DCA குணவர்தன மேலும் குறிப்பிட்டார். இன்னொரு செய்தி, மகர சிறைச்சாலையில் இருந்து தப்பிச் சென்ற 3 சிறை கைதிகள் தொடர்பிலான அறிக்கை இன்று தமக்கு கிடைக்க பெற உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லிகம தெரிவிக்கின்றார். இது தொடர்பான விசாரணைகளுக்காக சிறைச்சாலைகள் ஆணையாளரால் லக்ஷ்மண் அபய குணவர்தன தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். சிறை கைதிகள் தப்பியோடிய தினத்தில் 24 சிறைச்சாலை உத்தியோகத்தர் கடமைக்கு வரவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லிகம குறிப்பிட்டார். கடந்த 23ஆம் தேதி பிற்பகல் 3 கைதிகள் தப்பியோடியமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு தப்பியோடியவர்களில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இதுவேளை கலைஞரான சமந்த சில்வா மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லிகம சுட்டிக்காட்டினார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லிகம தெரிவித்தார். ஒரு சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள போதிலும் குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஊடகங்களில் வெளியான தகவல்களை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லிகம குறிப்பிட்டார். அடுத்து நாங்கள் கடந்த நாட்களில் வானிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக பல இடங்களில் மின்னல் தாக்கங்கள், அதே போல கடும் மழை பெய்து வருகிறது. இது தொடர்பாக அடுத்து வரும் நாட்களில் எவ்வாறான நிலை ஏற்பட போகின்றது என்பது தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக லைவ் டிஜி தொழில்நுட்பத்தோடு நேரடியாக நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். நமது அலுவலக செய்தியாளர் கிருஷாந்த் ராஜ் தற்போது வளிமண்டலவியல் திணைக்களத்திலிருந்து இது தொடர்பான நேரடியான தகவல்களை வழங்கப் போகின்றார். அண்மை காலமாக அதிகளவான மழை ஏற்பட்டது. குறிப்பாக கிழக்கு வடக்கு பகுதிகளில் காற்று கிலோமீட்டருக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுவதால் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டிருந்தது. எனவே கடற்றொழிலாளர்களை
கடல் மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது. நேற்று வரை அவ்வாறான ஒரு நிலை காணப்பட்டது. எதிர்வரும் நாட்களில் எவ்வாறான நிலை ஏற்பட போகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் இன்று ஆராயிருக்கிறோம். தற்போது நேரடியாக வளிமண்டலவியல் திணைக்களத்தில் எமது அலுவலக செய்தியாளர் கிருஷாந்த் ராஜ் எங்களோடு லைவ் டிஜி தொழில்நுட்பத்தோடு இணைந்து கொள்கின்றார். வணக்கம் கிருஷாந்த் ராஜ். வணக்கம் ஜெஃப்ரி. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நாங்கள் தற்போது கொழும்பில் உள்ள வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வளாகத்திலிருந்து நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். லைவ் டிஜி தொழில்நுட்பத்தின் மூலமாக உங்களுடன் தற்போது நாங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இன்றைய வானிலை தொடர்பான தகவல்களை உங்கள் வசம் சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஒரு ஊடக நிறுவனம் எவ்வாறு 24 மணித்தியாலமும் விழிப்புடன் செயற்படுகின்றதோ, மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுப்பதற்காக 24 மணித்தியாலமும் எவ்வாறு விழிப்புடன் செயற்படுகின்றதோ, அதே போன்றுதான் ஒரு நாட்டினுடைய வளிமண்டலவியல் திணைக்களமும் 24 மணித்தியாலமும் அவதானமாக செயற்படுகின்றது, உங்களுக்கான தகவல்களை உடனுக்குடன் வழங்குவதற்காக. ஆகவே வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டியது நம் அனைவரினதும் கடமையாக இருக்கின்றது. குறிப்பாக இன்றைய காலநிலை தொடர்பாக ஆராய்கின்ற போது நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சற்று முன்னர் நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றோம். கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை இரவு வேளை பெய்து வந்த போதிலும் சில பகுதிகளில் தற்போது மழை ஓரளவு ஓய்ந்துள்ளதாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எமது பிராந்திய செய்தியாளர் நமக்கு தெரிவித்திருந்தார். அதே போன்றுதான் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எமது அலுவலக செய்தியாளருடன் தொடர்பினை ஏற்படுத்தி இருந்தோம். அவர் கூறியிருந்தார், மப்பும் மந்தாரமுமான ஒரு காலநிலையை தற்போது அவதானிக்க முடிவதாக அவர் நமக்கு தெரிவித்திருந்தார். அதேபோன்று திருகோணமலையின் சில பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்து வருவதாக எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. மலையகத்தின் சில பகுதிகளை எடுத்து நோக்கும் போது மலையகத்தில் பனிமூட்டம் நிலவுவதால் போக்குவரத்துக்கு சற்று இடையூறு ஏற்பட்டிருப்பதாக எங்களுக்கு அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த இடைக்கால பருவ பயிற்சியினுடைய தளம்பல் நிலையானது ஒரு தாளமுக்கத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் என நேற்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருந்தது. இதன் காரணமாக இன்றைய தினமும் நாளைய தினமும் நாட்டின் பல பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இதன் காரணமாக நேற்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய கடற்றொழில் திணைக்களம் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது. மீனவர்கள் கடற்றொழிலுக்கு செல்வதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு. ஆகவே இந்த அறிவித்தலை பின்பற்ற வேண்டியது மீனவர்களின் தலையாய கடமையாக இருக்கின்றது. காரணம் உங்களுக்கு தெரியும், கடந்த சில நாட்களாக கடந்த காலங்களில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்ப்பு கூறலை மீறி மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு சென்ற மீனவர்கள் அனர்த்தத்திற்குள்ளாகியிருந்தனர், விபத்துக்கு உள்ளாகியிருந்த சந்தர்ப்பங்களையும் நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த சுழற்காற்று, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த தளம்பல் நிலை அல்லது தாளமுக்க நிலை ஏற்படுகின்ற போது சுழற்காற்று ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் நிலவுகின்றது. ஆகவே நேற்றைய தினம் எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது, பானந்துறை கடற்பகுதியில் நேற்று மாலை அளவில் ஒரு சுழற்காற்று காட்சிகளை எங்களால் அவதானிக்க முடிந்தது. இந்த சுழற்காற்றானது பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கூடியதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்த கடற்றொழில் திணைக்களத்தினுடைய அறிவித்தலுக்கு அமைய மீனவர்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதனையும் நாங்கள் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றோம். நியூஸ் ஃபர்ஸ்ட் எப்போதும் என்றும் புதுமைகளை தேடும் நியூஸ் ஃபர்ஸ்ட் புதுப்பொலிவுடன் காலை நேர பிரதான செய்திகளை உங்களுக்காக தந்திருக்கின்றது. தொடர்ந்தும் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளுடன் நமது பிரதான கலையகத்திலிருந்து ஜெஃப்ரி ஜெபதர்ஷன். நன்றி கிருஷாந்த் ராஜ். வளிமண்டலவியல் திணைக்களத்திலிருந்து நேரடியாக லைவ் டிஜி தொழில்நுட்பத்தோடு நேரடியாக இணைந்து கொண்டது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்காக. தற்போது நாட்டினுடைய பல பகுதிகளுக்கு உங்களை அழைச்செல்ல போகின்றோம். கிழக்கு மாகாணத்தில் தற்போதைய வானிலை நிலை எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக அங்கிருக்கும் எமது பிராந்திய செய்தியாளர் யுஎல் மப்ரூக்கோடு ஸ்கைப் தொழில்நுட்பத்தின் வாயிலாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். வணக்கம் மப்ரூக். வணக்கம் ஜெஃப்ரி. வணக்கம். ஆம்,
அனைவருக்கும் வணக்கம். இன்று அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக பெய்து வந்த மழை இரவு ஓய்வடைந்திருக்கின்றது. இந்த மழை தற்போது விட்டிருந்த போதிலும் ஆங்காங்கே வெள்ள நிலை தோன்ற ஆரம்பித்துள்ளது. நாம் நேற்றைய தினம் சில இடங்களில் அவதானித்தோம். இந்த வெள்ள நிலை தோன்றுவதற்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கும் விடயம், இந்த பிரதேசத்தில் சரியான முறையிலும் பூரணமாகவும் வடிகான்கள் அமைக்கப்படாமையே முக்கிய காரணமாக இருக்கின்றது. குறிப்பாக இங்கே இந்த பகுதியில் தொடர்ச்சியாக முழுமையாகவும் பூரணமாகவும் வடிகான்கள் அமைக்கப்படவில்லை. அதே போன்று இங்கே நிர்மாணிக்கப்பட்ட வடிகான்கள் பராமரிக்கப்படவில்லை என்பது முக்கிய விடயமாக உள்ளது. எனவே இங்கு தோன்றியுள்ள இந்த வெள்ள நிலை, இந்த வெள்ள நீர் வடிந்தோடுவதற்கான அந்த சாத்தியங்கள் இல்லாமல் உள்ளது. எனவே நேற்றைய தினம் பொதுமக்கள் நேரடியாக இறங்கி இந்த வடிகான்களை சுத்தப்படுத்தியதை காண முடிந்தது. உண்மையாகவே இது வீதி அபிவிருத்தி அதிகார சபை, அதே போன்று உள்ளூராட்சி மன்றங்களின் ஊழியர்கள் இணைந்து செய்ய வேண்டிய இந்த வேலையை தற்போது பொதுமக்கள் செய்கின்றார்கள். அதே போன்று வேளாண்மைகளும் இம்முறை பிந்தி விதைக்கப்பட்டுள்ளதால் சிறிய பயிர்களாக இருக்கின்றன. தொடர்ந்து மழை பெய்து வெள்ள நிலை ஏற்பட்டால் வேளாண்மைகளும் அழிவடையலாம் என்கின்ற ஒரு அச்சநிலையும் காணப்படுகிறது. நன்றி மப்ரூக். அது எமது பிராந்திய செய்தியாளர், அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற எமது பிராந்திய செய்தியாளர் யுஎல் மப்ரூக் வானிலை தொடர்பான தகவல்களை நமக்கு வழங்கியிருந்தார். அடுத்து உடைப்படுத்த குளங்களை திருத்தி தருமாறு வடக்கு மாகாணம் வவுனியா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றார்கள். வவுனியா மாவட்டத்தில் அதிக குளங்கள் காணப்படுகின்ற போதிலும் அவை கவனை பாராட்டும் நிலையிலேயே இருக்கின்றன. பருவமழை ஆரம்பித்துள்ள நிலையில் கடந்த காலத்தில் வெள்ளப்பெருக்கில் உடைப்படுத்த குளங்கள் பல இன்னமும் புனரமைக்கப்படாதுள்ளன. குளங்கள் தொடர்ந்தும் கவனை பாராட்டும் நிலையில் காணப்படுவதுடன் மேலும் அவை சேதமாக்கப்படும் சம்பவங்களே அதிகமாக இடம்பெறுகின்றன. இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சுட்டிக்காட்டிய போதும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள மக்கள் தெரிவிக்கின்றனர். அடமழை பெய்து மீண்டும் குளம் உடைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு எங்களுக்கு ஏற்பட இருக்கின்றது. இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுத்து தர வேண்டும். எங்களுக்கு கடந்த காலத்தில் இந்த பகுதிகள் வெள்ளப்பெருக்கினால் அதிகம் பாதிக்கப்பட்டன. உடைப்படுத்த குளங்கள் புனரமைக்கப்படாத நிலையில் மீண்டும் அந்த அபாயத்தை எதிர்நோக்கியிருப்பதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இயற்கை எழில் மனிதனை உள ரீதியாக ஆற்றுப்படுத்தும் ஆற்றல் கொண்டவை. கிழக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள ஒரு முக்கிய இயற்கை சுற்றுலா தளமே நிலாவளி புறாத்தீவு பகுதியாகும். அந்த பகுதிக்கு இப்பொழுது உங்களை அழைத்துச் செல்கின்றோம். நிசப்தமான அலைகளின் அழகுடன் காட்சியளிக்கிறது நிலாவளி புறாத்தீவு கடற்பகுதி. அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் பொன்னிறமாக காட்சியளிக்கும் நிலாவளி கடலை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடல் குளிப்பு, நீச்சல் போன்ற பொழுதுபோக்கு கேந்திர நிலையமாக விளங்கும் நிலாவளி கடல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் மனங்கவரிடமாக திகழ்கிறது. ஆரம்பத்தில் மீன்பிடியாளர்களின் ஓய்விடமாக விளங்கிய நிலாவளி கடல் இன்று சுற்றுலா பயணிகளின் வரவேற்பை பெற்றுள்ள இடமாக பரிணாமம் பெற்றுள்ளது. இலங்கை திருநாட்டிற்கு சுற்றுலாத்துறையில் அந்நிய செலாவணியை ஈட்டித் தரும் இடமாக மாற்றம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்திகள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறது. நமது நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த மணித்தியால செய்திகள் 10:25 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114 896 896 www